நண்பா தளபதி ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ண தளபதி ஃபேன்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நண்பா. ஸோ ஜனநாயகன் படம் அப்படின்றது வந்து சென்சார் சர்டிஃபிகேட் கொடுக்காம வந்து 9ஆம் தேதி வந்து படம் ரிலீஸாக இருந்துச்சு. ஆனால் வந்து இப்போ வந்து படம் அப்படின்றது தள்ளி வச்சிருக்காங்க. போஸ்ட்போன் ஆகிருக்குன்றது வந்து மிகப்பெரிய பெயின் அப்படின்றது வந்து தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாதுங்க. உலக மக்கள், தமிழ் மக்கள் எல்லாருக்குமே வந்து தளபதியோட தொண்டர்கள் எல்லாத்துக்குமே ஒரு பெயினாக தான் இருந்துட்டு இருக்கு. ஸோ நம்ம எஸ்டிஆர் தளபதி விஜயோட தம்பி, எப்பயும் வந்து தளபதி விஜய் வந்து அண்ணா அண்ணா அப்படின்ட்டு வந்து நம்ம எஸ்டிஆர் வந்து கூப்பிடுவார். எஸ்டிஆர் வந்து இப்போ வேற மாதிரி சம்பவம் பண்ணியிருக்காருங்க. அவர் யாருக்குமே வந்து பயப்பட மாட்டார் எஸ்டிஆர். ஸோ அவர் வந்து நம்ம தளபதி விஜய்க்கு வந்து சப்போர்ட் பண்ணி இப்போ வேற மாதிரி வந்து சம்பவம் பண்ணியிருக்காரு. எஸ்டிஆர் மட்டும் தான் வந்து தமிழ் சினிமாவில் வந்து ஒரு மிகப்பெரிய நடிகராக இருந்துட்டு வந்து இந்த மாதிரி ஒரு சம்பவம் பண்ணியிருக்கிறது தளபதி விஜய்க்காக. என்ன சம்பவம், எஸ்டிஆர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, தளபதிக்காக வந்து அவர் என்ன பேசியிருக்காரு அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஸோ நம்ம எஸ்டிஆர் வந்து தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் வந்து ஒரு போஸ்ட் வந்து போட்டிருக்காரு. அது மட்டும் கிடையாது, நான் ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன். தளபதி விஜயோட தம்பி, இது வந்து அண்ணன் தம்பி பொங்கல், அதனால் வந்து ஜனநாயகனாக இருக்கட்டும், தீய சக்தியாக இருக்கட்டும் வந்து இதெல்லாம் பாருங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு ஒருத்தவர். ஆனால் வந்து அண்ணனுக்கு வந்து இவ்வளோ பெரிய பிரச்சனை ஏற்பட்டிருக்கு இல்லைங்களா, இப்போ வரைக்கும் ஒரு போஸ்ட் போடலை. அவருக்கு வந்து அது சந்தோஷம் தான் அந்த ஆளுக்கு. ஸோ அதை விடுங்க. இப்போ எஸ்டிஆர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அன்புள்ள ஆக்டர் விஜயண்ணா, பின்னடைவுகள் ஒருபோதும் உங்களை தடுத்ததில்லை. இதைவிட பெரிய பெரிய புயல்களை நீங்கள் கடந்து விட்டீர்கள். இதுவும் வந்து கடந்து போகும் அண்ணா. உண்மையான திருவிழா ஜனநாயகம் வெளியாகும் அன்று தான் நான் இருக்கிறது அப்படின்னு வந்து நம்ம தளபதி விஜய்க்கு வந்து நம்ம எஸ்டிஆர் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காரு. ஸோ நம்ம எஸ்டிஆர் வந்து எப்பயும் வந்து நம்ம தளபதி விஜய்க்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காரு. நம்ம தளபதி விஜய் வந்து எஸ்டிஆரோட வாழு திரைப்படம் வந்து வெளியாகாமல் 3 வருஷம் வந்து ரிலீஸ் ஆகாமல் இருந்துச்சு இல்லைங்களா, அப்போ வந்து தளபதி விஜய் தான் வந்து சப்போர்ட் பண்ணியிருந்தாரு. ஸோ அந்த நன்றி அப்படின்றது வந்து நம்ம எஸ்டிஆருக்கு வந்து எப்பயுமே இருந்துட்டு இருக்கு. சுயநலமாக வந்து தளபதி விஜய் பேரை பயன்படுத்திக்கிட்டு வந்து அண்ணன் தம்பி பொங்கல் அப்படின்னு சில கேவலமான சில தீய சக்திகளை வந்து பண்ணிட்டு இருக்கு இல்லை, அந்த மாதிரி கேவலமான எண்ணம் அப்படின்றதெல்லாம் நம்ம எஸ்டிஆருக்கு கிடையாது. எப்பயுமே வந்து நம்ம தளபதி விஜய் வந்து விட்டு கொடுக்காம பேசுறது வந்து நம்ம எஸ்டிஆர் மட்டும் தான். ஸோ எஸ்டிஆர் மட்டும் தாங்க இந்த மிகப்பெரிய நடிகர்கள் சொல்லுவாங்க இல்லையா, ரஜினி, கமல், சூர்யா, விக்ரம், தனுஷ், இந்த மாதிரி அந்த கேட்டகரியில் உள்ளதுலேயே வந்து நம்ம சிம்பு மட்டும் தாங்க இப்போ வந்து பேசியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, தமிழ்நாட்டில் உள்ள நிறைய நடிகர்கள், நிறைய சின்னத்திரை நடிகர்கள் எல்லாருமே வந்து தளபதி விஜய்க்காக வந்து குரல் கொடுத்து வந்துட்டு இருக்காங்க. ஸோ சின்னத்திரையில் நடிக்கிறவங்களாக இருக்கட்டும், அப்புறம் வந்து படத்தில் நிறைய நடிக்கிறவங்களாக இருக்கட்டும், எல்லாருமே இன்ஸ்டாகிராமில் வந்து போஸ்ட் வந்து நிறைய போட்டுட்டு இருக்காங்க. நான் 1-2 அப்படின்னா வந்து போஸ்ட் வந்து போடுவேன், ஆனால் வந்து எக்கச்சக்கமாக வந்து போட்டுட்டு இருக்காங்க. ஸோ தளபதிக்கு வந்து இந்த அளவுக்கு வந்து ஆதரவு வரும் அப்படின்ட்டு வந்து இப்போ வந்து திமுக வந்து பயத்திலையும் பதட்டத்திலையும் இருந்துட்டு இருக்கும். அது மட்டும் கிடையாதுங்க, காங்கிரஸ் மூத்த தலைவர்கள், காங்கிரஸில் வந்து முக்கிய பொறுப்பில் இருக்க நிறைய தலைவர்கள் வந்து போஸ்ட் வந்து போட ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க. தளபதி விஜய்க்கு வந்து சப்போர்ட் பண்ணி, எம்பியாக இருக்கட்டும், எம்எல்ஏவாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே வந்து நம்ம அண்ணாவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி போட்டுட்டு இருக்காங்க. ஜனநாயகன் படம் அப்படின்றது வந்து ஏன் வந்து தடிக்கிறீங்க, இது வந்து மிகப்பெரிய அளவில் வந்து இது எலெக்ஷன்ஸில் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய தோல்வியை தரும். விஜய் மேலே வந்து உங்களுக்கு ஒரு அவ்வளோ பயமா, நீங்கள் வந்து அரசியல்வாதி விஜயை வந்து போட்டியிடுங்க, அரசியல்வாதி விஜய் கூட வந்து போட்டியிடுங்க. அதை விட்டுட்டு வந்து நடிகர் விஜய் கூட வந்து போட்டியிடாதீங்க. உண்மையாலுமே உங்களுக்கு தெம்பு திராணி இருந்தால் வந்து அரசியல்வாதி விஜய் கூட வந்து போட்டிட்டு ஜெயிச்சு பாருங்க அப்படின்றது இப்போ நிறைய பேர் வந்து கருத்துக்கள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண தளபதி ஃபேன்ஸும் சப்ஸ்கிரைப் பண்ண நண்பா. தேங்க்யூ.